الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. صدق الله العظيم. عن جابر بن عبد الله رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم: إن من موجبات المغفرة إطعام المسلم السغبان، رواه البيهقي، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து இரட்சத்தை காக்கின்ற ஏகவல்ல நாயனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அந்நியோன்யமாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார், மனைவிமார், தோழர்கள், அவர்கள் காட்டி தந்த அல் மஹஜ்ஜத்துல் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக் என்ற அந்த தெளிவான பாதையில் லட்சிய பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் இவ்விண்ணகமும் மன்னகமும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததன் பின்னால் புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகை பள்ளிவாயலில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஒழுகி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும் விடயத்திலும், எந்த விடயங்களை விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு சொல்லி இருக்கின்றானோ அந்த அத்துணை விடயங்களை விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா. பேரன்புமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் நபிமார்களுடைய வரலாறுகளை, சரித்திரங்களை நம்முடைய வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக அடிப்படை பாடமாக சொல்லுகின்றான். எந்த நபிமாருடைய வாழ்க்கையை எடுத்தாலும் அந்த நபிமாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதிகமாக பேசியிருப்பது அவர்கள் இந்த உலகத்திலே பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகளை பற்றித்தான். ஏன் அல்லாஹ் இவ்வாறு குர்ஆன் நெடுகிலும் நமக்கு சொல்லித் தருகிறான் என்றால், மனிதனே, இறுதி நபியுடைய சமூகமே, உலகம் என்பது எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. நிரந்தர நிம்மதி, நிரந்தர சந்தோஷம்,
நிரந்தர மகிழ்ச்சி என்பது நாம் தயாரித்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்திலே தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, துனியா என்றாலே பலாவும் ஃபித்தனும் தான். உலகத்துடைய ஒவ்வொரு கட்டங்களும் மனிதனுக்கு சோதனைகளாக, பரீட்சைகளாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இந்த காலத்தை அந்த காலம் என்று சொல்லலாம். அதிலும் இது மிக அதிகமாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காலம். பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வெளியே நாம் யாரை சந்தித்து கொண்டாலும் சரி, ஏதோ நமக்கு நடந்த ஒரு இழப்பை பற்றி அங்கே பேச்சு இல்லாமல் நாம் பிரிவதில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஏதாவது ஒரு நமக்கான ஒரு இழப்பு, பொதுவான ஒரு இழப்பு, இதை பற்றி நாம் கட்டாயம் பேசிக்கொள்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இந்த மனிதர்களை நாம் சில பொழுது சோதிக்கின்றோம். வேதனையாக அல்ல, சோதனைகளாக அல்லாஹ் இவைகளை நமக்கு தருகிறான். எப்படி பரீட்சை மண்டபத்திலே பரீட்சையை கண்காணிக்கின்ற ஆசிரியர் இருக்கிறார். ஒரு மாணவர் எழுதுவது நன்றாக பிழை, அவர் எழுதுவது பிழை என்று நன்றாக தெரிகிறது. ஆனாலும் அங்கே அந்த பரீட்சையை கண்காணிக்க கூடியவர் அந்த மாணவருக்கு அங்கே திருத்தி கொடுக்க மாட்டார். ஏன்? அந்த இடம் அப்படித்தான். இதே போன்று சில சோதனைகள், சில கட்டங்கள், இதில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை பாடங்களை குர்ஆனின் ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துவிட்டு, நம்முடைய பரீட்சை காலங்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய சோதனை நேரங்கள் வருகின்ற பொழுது அதனை இரக்கமுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பரீட்சையில் இவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான், இந்த பரீட்சைகளை, சோதனைகளை எவ்வாறு மனிதன் கடக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அப்படியே விட்டு விடவில்லை. நமக்கான ஆறுதல்களை நபியுடைய வாழ்க்கையின் மூலமாக அழகாக சொல்லி தந்திருக்கிறான். நாம் அங்கலாய்த்துக் கொள்கிறோம், மனவேதனைப்பட்டுக் கொள்கிறோம். சதாவும் எப்பொழுதும் ஏதாவது பிரச்சனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் பிரச்சனைகள், சோதனைகளோடு உள்ளவர்கள் ஒரு வகையில் பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் மிகையாகாது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபி, அதிலும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உலகத்திலே ஆக அதிகமாக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நான் பயமுறுத்தாட்டப்பட்டதை போன்று இந்த உலகத்திலே யாரும் பயமுறுத்தாட்டப்படவில்லை. இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் வேதனை செய்யப்பட்டதை போன்று இந்த உலகத்திலே யாரும் வேதனை செய்யப்படவில்லை. ஆனால் உலகத்திலே வருகின்ற சோதனைகளை வைத்து ஒரு மனிதனுடைய நிலையை நாம் முடிவு செய்துவிட முடியாது. உலகிலே சோதனை வருவது வெறுமனே அவன் பாவம் செய்தவன், தவறு செய்தவன் என்பதற்காக வேண்டி மாத்திரமல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைவன் சில நபர்களுக்கு, சில மனிதர்களுக்கென்று சில சுவனத்துடைய பாக்கியங்களை, அந்தஸ்துகளை எழுதி வைத்திருப்பான். அவைகளை இந்த மனிதன் தன்னுடைய அமல்களின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் இப்படியான சோதனைகளின் ஊடாக அந்த தரத்தை அடைகின்ற மனிதனாக இந்த மனிதனை அல்லாஹ் மாற்றுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால் உலகத்திலே நிம்மதியாக வாழுகிறோம் என்றால்
அதை வைத்து பெருமைப்படுவதற்கும் இல்லை. உலகத்திலே சிரமப்படுகிறோம் என்பதற்காக அதை வைத்து நாம் கவலைப்பட தேவையும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகிலே ஆக சிரமப்படுத்தப்பட்டவர்கள், ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹுவிடத்திலே மிக அந்தஸ்தை உடையவர்கள், மிக கண்ணியத்தை உடையவர்கள் யார்? எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே சோதனைகள் என்று வருகின்ற பொழுது அதனை நாம் எவ்வாறு அணுக வேண்டும்? எம்மை மிகைக்கின்ற, தாங்கிக் கொள்ள முடியாத அளவு என்ற சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் அதனை எவ்வாறாக அணுக வேண்டும்? அவைகளை எந்த கண்ணோட்டத்தோடு எம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும்? இதைத்தான் குர்ஆன் நபிமார்களுடைய சம்பவங்களின் மூலமாக சொல்லித் தருகிறது. நபிக்கும் சிரமம் வந்த பொழுது அல்லாஹ் எப்படி ஆறுதல் சொன்னான் தெரியுமா? وَلَقَدْ كُذِّبَتْ رُسُلٌ مِّن قَبْلِكَ فَصَبَرُوا عَلَى مَا كُذِّبُوا وَأُوذُوا حَتَّى أَتَاهُمْ نَصْرُنَا. நபியே, நீங்க மட்டும் பொய் என்று சொல்லப்படல, உங்களுக்கு முன்னால வந்த எல்லா நபிமார்களும் இப்படி பொய்ப்படுத்தப்பட்டார்கள். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நோவினை செய்யப்பட்டார்கள். وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ, உங்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள் கேலி பரிகாசம் செய்யப்பட்டார்கள், ஏளனம் செய்யப்பட்டார்கள், மக்களால் நிந்திக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, சோதனைகள் வருகின்ற பொழுது நமக்கான முன்மாதிரி நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, அவனின் பக்கம் திரும்புவதற்காக, நாம் அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்குவதற்காகத்தான் இந்த சோதனைகள். குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன் ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். இதைவிட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, வருடத்துல 2 அல்லது 1 தடவை பெரிசாக நாங்க உங்களை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிற நேரத்துல, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதும் ثُمَّ لَا يَتُوبُونَ وَلَا هُمْ يَذَّكَّرُونَ, அவர்கள் அல்லாஹ்விடம் மீளக்கூடியவர்களாகவும் இல்லை, அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்களாகவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு நாய்க்கு கல்லால் அடிக்கப்படுகிறதென்றால், ஒரு பயிரை மேயக்கூடிய ஒரு மாடு விரட்டப்படுகிறதென்றால் அது உணர்ந்து கொள்ளப் போவதில்லை. அந்த எஜமான், அந்த இடத்திலே விரட்டுகின்றவன் எங்காவது சென்று விட்டால் திரும்பவும் அந்த நாய் அல்லது அந்த மாடு அந்த இடத்துக்கு வந்து விடுகிறது. இதே போன்று இருக்கக்கூடாது இந்த மனிதனுடைய நிலைப்பாடு. 6வது அறிவையும் கொடுத்து, மார்க்கத்தையும் ஷரியத்தையும் நன்றாக சொல்லிக் கொடுத்து, இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இதன் மூலமாக இந்த மனிதன் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா என்பதைத்தான் அல்லாஹ் நாடுகிறானே தவிர நம்மை சிரமப்படுத்துவதை அல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சோதனைகள் வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, பயத்தினூடாகவும் வரும். 2-3 நாளைக்கு முன்னால ஒரு சுனாமி என்ற பீதி, கடலோரத்தில் இருக்கின்ற மக்கள் தூங்கல்ல கொஞ்ச நேரம். பயத்தின் மூலமாகவும் நாம் சோதிப்போம். சாய்ந்த மருது நின்ற ஊர், அதை அண்டிய பகுதியில் உள்ள மக்களுக்கு இன்னும் குடிநீர் விநியோகம் நன்றாக இல்லை, சிரமப்படுகிறார்கள். பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ, ஒரு சிறிய அல்லாஹ்வுடைய படை வந்தது, ஒரு நாளுடைய மழை, எத்தனையோ பேர் பசியுடைய நிலைமைக்கு, தொழில் இல்லாத நிலைமைக்கு ஆகிவிடுகிறார்கள். வனக்ஸிம் மினல் அம்வால், கடையிலே இருந்த பொருட்களுக்கு சேதம், வீட்டிலே இருந்த பொருட்களுக்கு சேதம், அவருடைய உடைமைகளுக்கு சேதம். வல் அன்ஃபுஸ், சில உயிர்களும் சேர்ந்து பறிக்கப்படுகிறது.
சில உயிர்களையும் அதிலும் நாங்கள் குறைபாடை கொண்டு வருவோம். அவர்களுக்கு எவைகளெல்லாம் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ, விளை நிலங்களாக, அவர்களுடைய தொழில் துறவுகள் செய்கின்ற இடங்களாக, அவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கின்றவைகளில் இருந்தும் குறைபாட்டை ஏற்படுத்தி நாம் அவர்களை சோதிப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஏதாவது ஒரு கட்டத்தில் அகப்பட்டவர்களாக நீங்கள் இருந்து அந்த கட்டத்திலே பொறுமை செய்கின்ற மனிதர்களாக, அல்லாஹுவின் பக்கம் திரும்புகின்ற மனிதர்களாக இருந்தால் நீங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு சோதனை வருகின்ற பொழுது பொறுமை என்பது மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு இருக்கிறது? நாம் ஒரு பொறுமையை விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்து சேர்த்திருக்குமா என்றால் சில வேளை சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே பொறுமைக்கான கூலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளிகளுக்கு நாங்கள் எல்லையில்லாத, மட்டிட முடியாத, அளவிட முடியாத அளப்பரிய கூலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் ஒரு பொறுமை காக்கின்ற சந்தர்ப்பம் எது? பொறுமை என்றால் என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு பிரச்சனை வந்தவுடன் நாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு, இறைவனுக்கும் ஏச முடியும் என்றால் அதையும் ஏசிவிட்டு, என்னென்ன குறைகளை எல்லாம் சொல்ல முடியுமோ அவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு, யார் யாரையெல்லாம் குற்றம் சுமத்த முடியுமோ அவர்கள் அனைவரையும் குற்றவாளி கூன்றிலே ஏற்றிவிட்டு, ஷரியத்துக்கு முரணான, ஈமானை பறித்து விடுகின்ற ஷிர்கான வார்த்தைகளையும் கூட பாவித்துவிட்டு, அந்த சூடு தணிந்ததன் பின்னால் 15-20 நிமிடங்கள் கழிந்ததன் பின்னால், ஒரு நாள் கழிந்ததன் பின்னால் என்ன செய்ய? பொறுமை காக்கத்தானே வேணும். வந்தது வந்துவிட்டது, இதற்கு மேல் என்ன நடக்க இருக்கிறது? பொறுமை செய்யத்தானே வேண்டும் என்று சொல்லுகின்ற பொறுமைதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பொறுமைக்கு அல்லாஹ் அந்த நிறைவான கூலி அல்ல, அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற கூலி அல்ல. அந்த கூலி நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது? உதாரணமாக வைத்துக் கொள்வோம், நம்முடைய வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து விட்டது, நம்முடைய வியாபார பொருட்கள் நஷ்டமடைந்து விட்டது, நம்மிலே ஒருவர் மரணித்து விட்டார். நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்கிறது? இந்த உலகிலே குறை சொல்ல யாரும் இல்லாத அளவுக்கு அத்தனை பேருக்கும் நாம் விரல் நீட்டி விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொறுமை காக்கின்ற இடத்தை கடந்துதான் நம்முடைய பொறுமை. ஆனால் அந்த முதல் கட்டத்தில் நாம் பொறுமை காப்போமே, அதுதான் உண்மையான பொறுமை. அப்படி வைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை இன்னும் ஒரு தடவை கூட பொறுமை என்ற அந்த நல் அமலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்க மாட்டோம். ஏனென்றால் சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு, கதைப்பதையெல்லாம் கதைத்துவிட்டு, எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு பொறுமை காப்பதற்கு பெயர் பொறுமை அல்ல. மனிதனுடைய இயற்கையை அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்றால், 15-20 நிமிடங்கள் கழிய, ஒரு நாள் 2 நாள் கழிய, இந்த மனிதனுடைய கோபம், இந்த மனிதனுடைய ஆக்ரோஷம் தானாக குறையும். அதனால் தான் ஷரியத் ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து இன்னொரு மனிதனோடு பேசாமல் இருக்கின்ற ஒரு கட்டாயமான இறுக்கமான கட்டம் இருக்கிறதென்றால் ஒரு 3 நாளுக்கு அனுமதி போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்? மனிதனுக்கு வருகின்ற கோபம் அது ஒரு பெரிய கோபமாக இருக்கின்ற பொழுது அது ஒரு 3 நாள் எடுத்துக்கொள்ளும் அந்த கோபம் தணிவதற்கு.
அன்புக்குரியவர்களே, இதே போன்று எம்முடைய ஆக்ரோஷம் குறைந்து கோபம் தணிந்து வருகின்ற பொறுமை, அது இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற பொறுமை அல்ல. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, இன்னம ஸப்ரு இந்த ஸதமத்தில் ஊலா, என்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்ற செய்தி எனக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த முதல் கட்டத்தில் என்னுடைய நிலைப்பாடு எப்படி? நபி வழி சொல்லி தந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மூத்த மகள், நபியிடத்துல சொல்லி அனுப்புறாங்க, கொஞ்சம் அவசரமா வீட்டை வாங்க, சுகமில்ல புள்ளக்கி. நபி அவங்க துஆக்களை சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க, முக்கியமான வேலையில் இருக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகி வாரேன். திரும்பவும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஆள் அனுப்புறாங்க, நபி அவங்க வாராங்க. நபியுடைய பேர குழந்தை சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறது, நபியுடைய மடியிலே உயிர் பிரிகிறது. பேர குழந்தை நபியுடைய மடியிலே எப்படி இருக்கும்? கண்ணுக்கு முன்னால் நபியுடைய மடியிலே உயிர் பிரிகிறது, தன்னுடைய பேர குழந்தையுடைய உயிர். நபியுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதுதான் பொறுமை காக்கின்ற முதல் இடம், கட்டம். இந்த நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய், இதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்ற இடம். இங்குதான் பொறுமை செய்ய வேண்டும். இந்த பொறுமைக்குத்தான் பரிபூரணமான கூலி. நபி அவர்கள் சொன்னார்கள், அது அல்லாஹுக்குரியது, அவனே தந்தான், தந்ததை அவனே எடுத்து விட்டான் என்று அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பாரத்தை, அந்த சுமையை இறக்கி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். தன்னுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுதும், கபரிலே நபி அவர்கள் ஜனாசாவை வைக்கின்ற பொழுதும் இதைத்தான் சொன்னார்கள். நபியுடைய கண்கள் கண்ணீரை வெடித்தது. ஆனால் அல்லாஹுக்கு மாற்றமான, ஷரியத்துக்கு மாற்றமான, கண்டதை கேட்டதை கற்பனைக்கு பட்டதையெல்லாம் வாயால் உளறுகின்ற சமூகமாக ஒரு முன்மாதிரியை நபி அவர்கள் நமக்கு காட்டித் தரவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறானே, இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமை சொல்லக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கும் சோதனை ஏதோ ஒரு அடிப்படையில் வருகின்ற பொழுது நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது, நாம் அதை எப்படி அணுகிறோம், அந்த சோதனையை எப்படி பார்க்கிறோம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னும் சில பேர் இந்த எதையிலும் பாதிக்கப்படாதவர்களாக இருப்போம். இப்பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இந்த எந்த பாதிப்பும் எனக்கு இல்லை, இந்த எந்த சிக்கலுக்குள்ளையும் நான் மாட்டுப்படல, இப்படியான ஒரு இறுக்கமான கட்டம் எனக்கு வரல, நான் இரண்டாவது சமூகமாக, பாதிப்பு அடையாத ஒரு சமூகமாக இருக்கிறேன் என்றால், இந்த பாதிப்பை, இந்த அனர்த்தத்தை, இப்படியான ஒரு பிரச்சனையை நான் எந்த கண்ணோடு பார்க்க வேண்டும், எந்த கட்டத்தில் எவ்வாறு அணுக வேண்டும்? ஷரியத் அதனையும் சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மார்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, தீன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நினைத்து விடக்கூடாது நம்முடைய ஆன்மீக அனைத்தும் சுஜூதோடு, அல்லாஹுவை வணங்குவதோடு, பள்ளிவாசலோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒன்றல்ல. இந்த சமூகம் மற்ற மனிதர்களோடு இரண்டர கலந்து அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு கொண்டு அவர்களை அரவணைத்து வாழுகின்ற ஒரு சமூகமாகத்தான் அல்லாஹ் ஷரீஅத்தை நமக்கு காட்டித் தந்திருக்கிறான். மார்க்கம் என்றால் தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் என்று நாம் வரைவிலக்கணம் சொல்லுவதை போன்று குர்ஆன் சொல்லுகிறது. அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பித்த மனிதனை நபியே நீங்க பார்க்கலையா?
மார்க்கத்தை தீன மறுத்த பொய்ப்பித்த மனிதனை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கத்தை மறுத்த மனிதன் யாரு? மார்க்கத்தை பொய்ப்பித்த மனிதன் யாரு? ஃபதாலிகல் லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். சிரமப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது கதவை பூட்டிக் கொண்டு நமக்கு தண்ணீர் வரவில்லை, நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் கடலை விட்டும் தூரத்தில் தான் இருக்கிறோம், பிரச்சனை வருகின்ற பகுதியை விட்டு பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றோம், நானும் பள்ளி வாசலுக்கு செல்கின்ற வழியிலும் எந்த பிரச்சனை இல்லை, நேரத்துக்கு நேரம் நான் பள்ளி வாசலுக்கு சென்று என்னுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு நிம்மதியாக வருவதற்கு அல்லாஹ் எனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்திருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேனா? அல்லது சிரமங்களின் ஊடாக மனிதர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக, அந்த சிரமங்களின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒத்தாசை வழங்கி சந்தோஷப்படுகின்ற ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனாம்? அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கத்தை பொய்ப்பிக்கிற மனிதன் யாரு தெரியுமா? ஃபதாலிகல் லதி யதுல் யதீம், அநாதைகளை விரட்டக்கூடியவன், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்காதவன். அன்புக்குரியவர்களே, நேரம் பார்த்து உதவி செய்வதிருக்கிறதல்லவா, சந்தர்ப்பம் பார்த்து உதவி செய்வதிருக்கிறதல்லவா, இதை மார்க்கம் வலியுறுத்தி அதற்கு கூடுதல் நன்மைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொதுவான நேரத்தில் உதவுவதை விட, பொதுவான காலங்களில் உதவி செய்வதை விட, இடர்களின் மூலமாக, வெள்ள பாதிப்புகளின் மூலமாக மக்கள் சிரமப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவுவது என்பது அது ஒரு படி மேலே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் நெடுகிலும் நபியுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் முன்னோர் நம்முடைய நபிமார்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அல்லாஹ் மற்றவர்களோடு இரண்டர கலந்து வாழ்ந்து அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்ளுகின்ற வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறான். நபியுடைய வாழ்க்கையை பாருங்க, 40 வருஷம் வாழ்ந்துட்டு நுபுவத் கிடைக்க போகுது, ஹெரால வச்சு பயந்து நபி தன்னுடைய மனைவி இடத்துல வாராங்க. நபியுடைய மனைவி சொன்ன ஆறுதல் என்ன? நீங்க மற்றவங்களுக்காக கஷ்டப்படுகிறீங்க, மற்றவங்களுக்காக உழைக்கிறீங்க, மற்றவங்களுடைய சிரமங்களை சகித்துக் கொள்றீங்க. லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான். ஷரியத் கொடுக்கப்படல. அன்புக்குரியவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஆறுதல் என்ன? நீங்க மற்றவர்களுக்காக உழைக்கிறீங்க, மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபடுகிறீங்க, மற்றவர்களுடைய கஷ்டங்களை சுமந்து கொள்றீங்க. எனவே ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். நபிக்கு கிடைத்த சான்று எது சகோதரர்களே? மற்றவர்கள் நிம்மதியாக வாழ, மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ, மற்றவர்கள் சிறப்பாக வாழ கஷ்டப்பட்டவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் அந்த மனைவி கொடுத்த நற்சான்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபியுடைய வாழ்க்கை நெடுகிலும் அதுதான் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனை நோக்கி பயத்தோடு செல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏனைய கட்ட வாழ்க்கையையும் சொன்ன அல்லாஹ் முதலாவது கட்டத்திலே குர்ஆனிலே ஒரு அடிப்படையான விடயத்தை பேசுகிறான். போனவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஒரு சமூகம் தன்னுடைய மந்தைகளுக்கு, ஆடு மாடு ஒட்டகைகளுக்கு நீர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் ஓரமாக இருக்கிறார்கள், தண்ணீர் கொடுக்க முடியாத நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே உதவி செய்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடை செய்து கொடுக்கிறார்கள். ஒரு நபியை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு யாரும் இல்லாதவராக போகின்றார். ஆனால் நபி எப்படியாக இருப்பார்? மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற
யாரும் தெரியாது, அவங்கட வேலை அவங்க பார்த்து கொள்ளுவாங்க என்ற நிலைப்பாட்டிலே அந்த நபிமார்கள் இருக்கவில்லை. அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்ற கட்டத்தை அழகாக தெளிவுபடுத்துகிறான். அதனால தான் நபியிடத்துல அமல்கள்ல சிறந்தது எது என்று ஒவ்வொரு கட்டங்கள்ல கேட்கப்படுகிற நேரத்துல நபி அவர்கள் நிலைமைகளை பார்த்து, வார வருட நிலைமையை பார்த்து, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து நபியுடைய பதில் வித்தியாசமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், فَلَقْتَحَمَ الْعَقَبَةَ وَمَا أَدْرَاكَ مَا الْعَقَبَةُ فَكُّ رَقَبَةٍ أَوْ إِطْعَامٌ فِي يَوْمٍ ذِي مَسْغَبَةٍ. அகபாண்ட ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதாவது அந்த நரகம்ட ஒன்று இருக்குது, அதை கடக்கணும். எப்படி கடக்கணும் தெரியுமா? அதற்கான விட அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபக்கு ரகபா, அடிமைகளை உரிமை விடுங்க. அப்படி இல்லையா, அவ் இத்ஆம் ஃபீ யௌமின் ذீ மஸ்கபா, சிரமமான காலங்கள்ல மக்களுக்கு உணவளியுங்க. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் மக்காவுலையும் சரி மதீனாவுலையும் சரி முதலாவது பேசினது உணவு கொடுக்கிறத பத்தி தான். மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதை பற்றி தான் முதலாவது பேசியது. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவுடைய ஆரம்ப காலத்திலே நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்தில ஆக சிறந்த அமல் எது? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தீபுல் கலாம் வ இத்ஆமுத் தஆம், நல்ல வார்த்தைகளை பேசுங்கோ, ஆறுதலை கொடுங்கோ, மனதுக்கு நிம்மதியை கொடுக்கோ. உங்கள்கிட்ட கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? இரக்கமாக 4 வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துங்கள், ஆசுவாசப்படுத்துங்கள், நிம்மதி பெருமூச்சு அடைய வையுங்கள். அன்புக்குரியவர்களே, இத்ஆமுத் தஆம் மக்காவிலே ஆரம்ப காலத்தில். மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லி எல்லாரும் பார்க்க ஓடினாங்க. நான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, நானும் நபியை பார்க்க ஓடினேன். நபியுடைய முகத்தை பார்த்து இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல என்று நான் எப்பொழுது உறுதிப்படுத்தி கொண்டேனோ, அப்பொழுது நபி அவர்கள் முதலாவது சொன்ன வார்த்தை அஃஷு சலாம், சலாத்த பரத்துங்கோ, வ அத்இமுத் தஆம், சாப்பாடு கொடுங்கோ. நீண்ட சில விஷயங்களை சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துக்குரிய வழி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துல தண்ட குற்றங்கள் இருக்குது. நோன்பு பிடிக்காட்டி, ஒவ்வொரு கட்டங்கள்ல ஹஜ்ஜில சில கடமைகளை விடுகிற நேரத்துல பால் கொடுக்கிற தாய் நோன்பை விட்டா, எல்லாத்துக்கும் இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது உணவைத்தான். இப்படி சாப்பாடு கொடுங்கோ, இப்படி உணவு கொடுங்கோ, இப்படி சாப்பாடு கொடுங்கோ என்பதைத்தான் எல்லா தண்ட குற்றத்திலையும் இஸ்லாம் வலியுறுத்தி சொன்னது. ஏன்? அது தேவை சகோதரர்களே. நாம் அப்படியான ஒரு நிலையில் இல்லாததனால், 3 நேரம் நிம்மதியாக சாப்பிடுகிறோம் என்பதனால் அதை பற்றி நாம் இன்னும் உணரவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நேர உணவுக்கும் அடுத்த கட்ட என்னுடைய குழந்தைகளுக்கான உணவை நான் எப்படி கொடுப்பேன் என்ற யோசனையோடு மிக கஷ்டத்தோடு வாழுகின்ற மக்கள் நம்முடைய சமூகத்திலே, சமுதாயத்திலே இருக்கிறார்கள் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் இதை தன்னுடைய வழி நெடுகிலும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் உண்டு, நம்முடைய பாடுண்டு, என்னுடைய தொழுக, நான் திங்கள் வியாழன் நோன்பு என்று என்னுடைய இஸ்லாம் பரிபூரணம் அடைய முடியாது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், என்னுடைய ஊரிலே ஒரு பசித்தவன் இருக்கின்ற பொழுது நான் முஃமினாக முடியாது.
முஸ்லிமாக இருக்கலாம், உண்மை விசுவாசியாக ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சத்தியம் செய்து சொன்னார்கள், அவன் ஈமான் கொள்ளவே முடியாது, உண்மை விசுவாசியாக ஆக முடியாது. அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன், அவனுடைய ஊர்ல இருக்கிறவன் பசியோடு இருக்கிற நிலைமையில, இவன் வயிறு நிரம்ப சாப்பிடுற நிலைமையில இருக்கிற மனிதன் ஒரு உண்மை விசுவாசியாக ஆக முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உதவிக்கரம் நீட்டுகின்ற நேரம், மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற நேரம், கல்முனை ஜம்மியத்துல் உலமா அதற்கான ஏற்பாடை செய்திருந்தார்கள், அதற்கான வழிகாட்டுதல்களை உமக்கு சிறப்பாக வழங்கி இருந்தார்கள். அதன் பின்னாலும் முன்னாலும் நாம் நிறைய செயற்பட வேண்டி இருக்கிறது. உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாத, உங்களோடு நேரடியாக யுத்தம் செய்யாத எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுங்கள், அவர்களையும் அனுசரியுங்கள், அவர்களுக்கும் உங்களுடைய உதவிகளை வழங்குங்கள் என்று ஷரியத் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எம்முடைய சொத்துகள், எம்முடைய பதவிகள், எம்முடைய அந்தஸ்துகள், இதில் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டிய உரிமைகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்வோம். ஒவ்வொரு மார்க்கமும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு கொடுப்பது என்று சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் கேட்கும். நாங்களும் அப்படித்தான் சொல்லுவோம். எப்படி? அவர் கொஞ்சம் பாவம், சிரமப்படுறாரு, வசதி இல்ல, 2 பொம்பளை பிள்ளைகள், அவரும் வஃபாத் ஆகிட்டாரு, அந்த புள்ள படிச்சிட்டு இருக்குது, இவக்கும் ஒரு பக்கம் அடிபட்டுட்டு சிரமத்தோட இருக்கிறாங்க, வீடும் ஒரு ரூம் தான் இருக்குது, 2வது ரூம் இன்னும் ஒழுங்கா கட்டி இல்ல. இப்படி அனுதாப வார்த்தைகளை கொண்டுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் என்ற வாசலை நாம் திறப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், எம்முடைய ஷரீஅத் அந்த கோணத்தில் எம்மை அணுகவில்லை. எம்முடைய ஷரீஅத் அந்த கோணத்தில் எம்மிடம் சொல்லவில்லை. தைரியமாக சொல்கிறது, மார்க்கம் என்ற அடிப்படையில் சொல்கிறது, வஆதூஹும் மிம்மாலில்லாஹில்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உங்களிடம் தந்து வைத்திருக்கின்ற, உங்களோட பணம் இல்ல. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? வஆதூஹும் மிம்மாலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பணம். எப்படியான பணம், எப்படியான சொத்து? அல்லதி ஆதாக்கும், உங்கள்கிட்ட தந்து வச்சிருக்கிறானே அந்த அல்லாஹ்வுடைய பணத்திலிருந்து நீங்க கொடுங்க. உரிமையோடு அல்லாஹ் சொல்லுகிறான். தெரியும் தானே சகோதரர்களே, ஒரு சின்ன வெள்ளம் வருது, ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன காய்ச்சல், எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு, எல்லா சொத்தும் அழிஞ்சு போகுது, வைத்தியம் பார்த்தே முடிஞ்சு போகுது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய சொத்தல்ல, அது என்னுடையதல்ல. அல்லாஹ் உரிமையோடு சொல்லுகிறான், வஆதூஹும் மிம்மாலில்லாஹில்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உன்னிடம் தந்து வைத்திருக்கின்ற அவனுடைய சொத்து, அது அவனிடத்துல கொடுத்துடு. ஒவ்வொருவருக்குரிய உரிமை, அதை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பொறுப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான், அது எங்களுக்குரிய சோதனை. எங்களுக்கு எந்த சோதனையும் வர இல்ல. அல்லாஹ் பட்டம், பதவி, சொத்து, செல்வங்கள் இதுகளை தந்திருக்கிறான்டா, இது எனக்குரிய சோதனை, அதனுடையவர்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கிறது. எனக்கிட்ட உண்மையில சொத்து செல்வம் இல்ல, ஆனா எந்த பேச்ச 4 பேர் கேட்பாங்க, எந்த பேச்சு எடுபடும் என்றால் நான் அவர்களிடத்துல கதைக்கிறது எனக்கு கடமை. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், இதைத்தான் அந்த குர்ஆன் ஆயத்து சொல்கிறது. மா சலககும் ஃபீ ஸகர், பயங்கரமான அந்த சக்கர் என்ற நரகத்தில உங்களை நுழைவித்தது எது? முதலாவது காரணம் லம் நகு மினல் முஸல்லீன், நான் தொழல்ல. இரண்டாவது காரணம் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், உணவளிக்கவும் இல்ல, உணவளிக்க தூண்டவும் இல்ல. எப்படி பொருள் இருந்தா ஜகாத்து கடமையோ, இதே போல எனக்கு ஒரு தகுதி, எனக்கு ஒரு பகுதி, பதவி, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, இதை வச்சு சில விஷயங்களை செய்ய முடியும் என்று இருந்து நான் செய்யலண்டா நானும் குற்றவாளி. சகோதரர்களே,
எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஷரீஅத் முழுக்க நமக்கு இந்த பாடங்களை அழகாக சொல்லி தருகிறது. மற்றவர்களுடைய துயர் துடைத்து நீ ஒரு முஃமினாக, முஸ்லிமாக, அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான ஒரு ஈமானுடையவனாக மாறு. நான் பாதிக்கப்பட்டால் எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பாதிக்கப்படாத ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளுக்கு நான் எவ்வாறு முன்னிக்க வேண்டும்? இன்னும் சிலருக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், இருக்கிற பிரச்சனையில எனக்கே செக்க ரோல் பண்றது, சில விஷயங்களை பார்க்கிறது சிரமமாக இருக்குது, இதுக்குள்ள எங்க ஜகாத்தும் சதக்காவும் என்ற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வமன் குதிர அலைஹி ரிஸ்கு, யாருக்கு நெருக்கம் சொல்றீங்களோ, யாருக்கு கஷ்டம் சொல்றீங்களோ, பல கோடிகளை வச்சிட்டு, பல லட்ச ரூபாய்களை வைத்துவிட்டு, பல சொத்துக்களை வைத்துவிட்டு நீயே கஷ்டம் என்று சொன்னால், ஒவ்வொரு நேரமும் சாப்பிடுவதற்கு யோசிக்கின்ற, மழை பெய்தால் எந்த பக்கத்தால் தண்ணீர் வருமோ வடியுமோ என்று யோசிக்கின்ற, உடுப்பு இல்லாத, தன்னுடைய குழந்தைகளுக்கு பாடசாலைக்கு அனுப்ப முடியாத சூழலிலே பாடுபடுகின்ற, சிரமப்படுகின்ற அந்த மக்களை யோசித்து பார். அங்கும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தந்ததிலிருந்து கொடுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் கொடுத்து சேமிக்கின்ற ஒன்று மாத்திரம்தான் நம்முடைய கபருக்கு நமக்கு மீதமாக இருக்க போகிறது என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு பதவியும் இல்ல, பணமும் இல்ல, யாரிடத்திலையும் பேச வசதியும் இல்லை, என்னுடைய உடலால, என்னுடைய வார்த்தைகளால கௌலும் மஅரூஃப் கைரும் மின் ஸதகத்தி யத்பஉஹா அதா, நல்ல வார்த்தைகள் சொல்லுவது, அல் கலிமத்து தய்யிபா. அன்புக்குரியவர்கள், அல்லாஹுடைய உண்மையிலே என்னிடத்திலே இல்ல, ஒரு ஆள் கேட்டு வந்துட்டாரே, ஒரு கட்டம் நான் எப்படி அவர்களோடு நடந்து கொள்கிறேன், என்னுடைய பதில் வார்த்தைகள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது, எனக்கு துஆ செய்துவிட்டு அவர்கள் போவார்களா, நான் ஒரு சீதேவி என்ற நிலைமையில் அவர்களை அனுப்பி வைக்கிறேனா, அல்லது அதற்கு மாற்றமான நிலைமையில் இருக்கிறேனா? எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டு சாராராக நாம் இருப்போம். இந்த இரண்டு சாரார்களில் எந்த சாராராக இருந்தாலும் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக மாறுவதற்கான வழிமுறை குர்ஆன் ஹதீஸிலும் நெடுக நபியுடைய வாழ்க்கையிலும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்களை நம்முடைய கருத்தில் கொண்டு மக்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய துயர்களை துடைத்து ஈருலகத்திலும் நல்ல பாக்கியங்களை பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையான ஹக்க விளங்கப்படுத்திரு யா அல்லாஹ். கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்ற பொழுது பொறுமை காக்கின்ற மக்களாக ஆக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட அனைத்து நிலைமைகளையும் ஷேராக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அனைத்து சிரமங்களையும் நீக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், சிரமங்கள் வருகின்ற பொழுது பொறுமை காக்கின்ற சமூகமாக ஆக்கிரு யா அல்லாஹ். நன்மைகளை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே ஆக்கிரு யா அல்லாஹ். கடைசி நேரத்தை நல்லதாக்கி வச்சிரு யா அல்லாஹ். ஈமானோடு மரணிக்க வைத்திரு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.